கேஸே ஏமரில் தான் போட்டுருக்கான், சொத்தை பிரிச்சு கொடுறாங்க. நீங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நன்றி விசுவாசம் இருக்கிறதா தெரியவில்லை, அப்பா அம்மாவினுடைய கஷ்டம் புரிகிறதா தெரியவில்லை. நீங்க வாய்மொழி இலக்கியம்னு ஒண்ணு இருக்குங்க, கதை சொல்றது, தாலாட்டு பாடுறது, ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாமே வாய்மொழி இலக்கியம் தாங்க. நம்மளுடைய ராமாயண மகாபாரத கதைகள்ல நிறைய கிளை கதைகள் இருக்கு, உப கதைகள் இருக்கு. அதுல சிரவணனுடைய கதை, அப்பா அம்மாவை அவன் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு தெரிந்த கதை என்பதால, காவடி போல ஒரு தராசு போல இதுல அப்பாவையும் இதுல அம்மாவையும் உட்கார வச்சுட்டு ஊர் ஊராக செல்லக்கூடிய ஒரு பையன். அப்பாவையும் அம்மாவையும் தன்னை சுமந்தவளை தான் சுமந்தவன் சிரவன். அப்படி போனவன் தாகம் எடுக்குதுன்னு கேட்டாங்க, தண்ணீர் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரையும் ஒரு மரத்துக்கீழே உட்கார வச்சுட்டு தண்ணீர் முகக்க செல்றாங்க ஆத்துக்கு. அந்த தண்ணீர் அந்த சிறிய வாயுதுவாரத்துல குபு குபுக்குன்னு உள்ள போற சத்தம் இருக்கு பாருங்க. தசரத மகாராஜாவுக்கு ஏதோ ஒரு விலங்கு தண்ணீர் அருந்துகிறது என்று அந்த பக்கமா வில்ல எடுத்து அம்ப போட்டுறாங்க. அப்புறம் தான் என்கின்ற அலறல் ஒலி கேட்டவுடனே, ஐயோ ஒரு சின்னஞ்சிறிய சிறுவனை நான் அம்பேறி விட்டனே என்று கண்ணீர் வடிக்கிறான். ஆனாலும் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. கடைசியில் அந்த பையன் சொல்றான், ஐயா நீங்க தெரியாம அம்பு போட்டீங்க, ஆனா எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. எங்க அப்பா அம்மா தாகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே, இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, குடிக்கிற வரைக்கும் உன் பையன் செத்துட்டான்னு சொல்லிடாதீங்க. அவங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க பையன் விண்மீது அடைந்தான், தொழுதான், போகிற போதும் உங்களை அவன் வணங்கி விட்டு சென்றான் என்று என் அப்பா அம்மாவிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி தசரதனிடத்திலே அந்த சிரவணன் சொல்லுகிற கதையை என்றைக்காவது நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? நாம் பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவிட்டால் பிள்ளைகளும் நம்மிடத்திலே வயதான காலத்தில் நெருக்கமாக இருப்பார்கள் என்கிற உண்மையை கூட இலக்கியம் தான் நமக்கு சொல்லி தருகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன வரமாட்டேங்குதுங்க. ஆனா எல்லாருடைய நேரத்தையும் கருதி நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள் 1000 இருந்தாலும் கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே உங்க நேரத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. மிக அருமையாக இல்லரசி அவர்கள் அற்புதமா சொன்னாங்க. சிரவணன் சொல்ற போது அவங்க கண்ணீர் விட்டாங்க இல்லையோ, நம்ம கண்ணீர் விட்டோம். தன்னை சுமந்தவர்களை தான் சுமந்தான், அருமையான வார்த்தமா. அதான் பெரிய ஆச்சரியம். நான் 2 நாளைக்கு முதல்ல யூடியூப்ல ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாடகம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த வாய்மொழி இலக்கியத்தை சொல்றப்ப அதுல நாரதரா வர்ற ஒருத்தர் கலைமணி என்னமோ ஒரு பேர் தெரியல, அவர் சொல்றாரு,